இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையாக 2 மாதங்கள் தேவன் நம்மை பாதுகாத்து ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி வந்து இந்த 3வது மாதத்தையும் கண்டு இந்த முதல் வாரத்தில் தேவனை ஒன்றிணைந்து உயர்த்த கனப்படுத்த தேவன் நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த காலை வேளையிலும் அவருடைய வார்த்தையினாலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். இந்த முதல் பகுதியை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நிச்சயமாய் நாங்கள் கண்டோம். அவங்க சொல்றாங்க, யாரோ இல்லை, நாங்கள் அதை கண்டோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை எழுத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நிறைவேற்றுவாராக. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, இந்த வார்த்தையின்படியே இந்த மாதத்தில் உங்களை கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. ஈசாக்கை பார்த்து அந்த கூட்டம் சொல்லுகிறது, நாங்கள் கண்டோம், நாங்கள் நிச்சயமாக கண்டோம். சொல்லுங்க, நாங்கள் கண்டோம், நிச்சயமாக கண்டோம். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு ஆதாரங்களை உம்மிடத்திலே நாங்கள் கண்டோம். என்னத்தை கண்டோம்? உம்மிடத்தில் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஆதாரம் உம்மிடத்தில் இருக்கிறதை நாங்கள் கண்டோம். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு ஆதாரங்களை, அடையாளங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டோம் என்று கர்த்தர் சொல்ல வைப்பாராக. இது அவருடைய கிரியை, இது சத்துருவின் கிரியை அல்ல. இதை யாரும் செய்ய முடியாது என்பதற்கு ஆதாரங்களை கர்த்தர் வைக்கிறார். என்னை தவிர வேறு யாராலும் இதை செய்ய முடியாது என்பதற்கு ஆண்டவர் ஆதாரங்களை வைக்கிறார். அந்த ஆதாரங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று சொன்னால், யாரோ சொல்லி கேட்ட அல்ல, கண்களால் காணக்கூடிய, கண்ணுக்கு தெரியும் சான்றுகளை உமது செயலுக்கென்று நீர் இந்த மாதத்தில் வைக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. அது காணக்கூடியது மட்டுமல்ல, மறுக்க முடியாதது. பக்கத்தில் சொல்லுங்க, காணக்கூடியது மட்டுமல்ல, மறுக்க முடியாதது. எப்படி எனக்கு தெரியும்? அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த வசனத்தில், நாங்கள் நிச்சயமாய் கண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் மறுக்க முடியாது, யாரும் அதை இல்லைன்னு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. இந்த மாதம் ஆண்டவரே உம்முடைய செயலின் மூலமாக மறுக்க முடியாத சான்றுகளை இந்த மாதத்தில் மாத்திரல்லப்பா, இந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் காண கர்த்தர் கிருபை தருவீராக. 3 பிரிவினருக்கு ஆண்டவர் தம்முடைய ஆதாரங்களை பார்க்க உதவி செய்கிறார். அதில் ஆதாரங்களை பார்க்க செய்கிற முதல் பிரிவு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறி இருக்கிற நமக்கு ஆண்டவர் செய்கிறதான செயல்களுடைய தடயங்களை, சான்றுகளை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை தருகிறார். முதலாவது யாரை ஆண்டவர் சான்றுகளை பார்க்க வைக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம். உபாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனம். இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோடே பேசின
தேவன் மனுஷனோடே பேசினதையும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். மோசேயிடத்துல ஜனங்கள் சொல்லுகிறார்கள், சீனாய் மலையில் தேவன் தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார், அதை நாங்கள் பார்த்தோம். அது மட்டுமல்ல, அவர் சத்தத்தை கேட்டோம். தேவனுடைய, அதாவது தேவன் மனுஷனோடு பேசுவதை கேட்டோம். நிச்சயமே ஆண்டவரை சந்தித்த ஒருவனாலே உயிரோடு கூட இருக்க முடியாது. ஆனால் தேவனை சந்தித்த மனிதர்கள் உயிரோடு இருப்பதை நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார். செயல்படுகிற ஒரு தேவன் இருக்கிறார். கையை உயர்த்தி, நீர் செயல்படுகிற தேவனாய், உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சான்றுகளை பார்க்க வைக்க செய்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செயலுக்கு ஆதாரம் என்ன என்றால், அவர் நேரடியாக பேசினால் எவராலும் தாங்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். உயிரோடு இருக்க முடியாது. அப்படியே இருந்த நேரத்திலும் நேரடியாக பேசினால் அவர்கள் உயிரோடு கூட இருந்தார்கள். அல்லேலூயா. அர்த்தம் என்ன? முன்பு ஒருபோதும் இல்லாத, இனி ஒருபோதும் இருக்க போகாத அற்புதமான அனுபவங்களை தகுதி இல்லாவிட்டாலும் நம்முடைய கண்கள் பார்க்கும்படி ஆண்டவர் சில வாய்ப்புகளை தர இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? யாக்கோபின் புத்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம். யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்க. வசனம் சொல்லுகிறது, அவருடைய செயலின் முடிவை நாம் காண்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்ப்பதற்கு இன்னொரு கிரியைக்கு ஆண்டவர் சான்றை தருகிறார். நம்மால் அதை விளங்கி கொள்ள முடியாது, நாம் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தடயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த தடயத்தின் மூலம் அவருடைய கிரியை எப்போதும் எப்படி முடியும் என்று பார்ப்பதற்கு கர்த்தர் ஒன்றை வைத்திருக்கிறார். அது என்ன? ஒருபோதும் அது தோல்வியாக முடியாது, எப்போதும் வெற்றியாகத்தான் முடியும். ஒருவேளை ஆரம்பிக்கும் போது வேதனையாக இருந்திருக்கலாம், ஆரம்பிக்கும் போது கண்ணீராய் இருந்திருக்கலாம். ஆனால் தேவ செயலினுடைய முடிவு வேதனை அல்ல, ஆர்ப்பரிப்பும் மகிழ்ச்சியும் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும் உன்னத பரவச அனுபவமாயிருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை பார்க்க கிருபை தருகிறார். இந்த வேதாகமம் கொண்டாடப்பட்ட ஆரவாரத்தால் முடிகிற ஒரு புத்தகம். அல்லேலூயா. பக்கத்தில் பாசம், இந்த வேத புத்தகம் கொண்டாட்டத்தால் முடிகிற ஒரு புத்தகம். யோபுவின் வாழ்விலே ஆண்டவருடைய முடிவு எப்படி இருந்தது என்பதை அந்த நண்பர்களை கர்த்தர் பார்க்க செய்தார். எந்த நண்பர்களை? யோபுவுடைய நண்பர்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? பார்க்க செய்தார். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய செயலினுடைய முடிவை நாங்கள் பார்க்கணும், எங்களை சார்ந்தவர்கள் பார்க்கணும், எங்களை அறிந்தவர்கள் பார்க்கணும். ஆண்டவரே, எங்கள் தேசம் பார்க்கணும், உம்முடைய ஜனத்தை கர்த்தர் பார்க்க செய்வீராக. இரண்டாவது செயலுடைய முடிவை யாருக்கு கர்த்தர் காண்பிக்கிறார்? எல்லாரையும் பார்க்க செய்கிறார். முதலாவது ஆண்டவருடைய ஜனங்களை பார்க்க செய்கிறார். இரண்டாவது என்ன பண்ணுகிறார்? அவருடைய சான்றுகளை பார்க்க அனுமதிக்கிற இரண்டாவது கூட்டம் என்று யார் என்று சொன்னால், அவரை நம்புகிறவர்களோ, அவரை நம்பாதவர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்களோ, அவரை மறுத்தவர்களோ அத்தனை பேரும் ஏதாவது ஒரு கட்டத்திலே தமது சான்றை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். இது வேறு யாரும் செய்திருக்க முடியாது.
ஆண்டவர் தான் இதை செய்திருக்க முடியும் என்று அவர்கள் கவனத்தை திருப்பக்கூடிய கர்த்தருடைய செயலை பார்க்க என்றாவது ஒரு நாள் கர்த்தர் வாய்ப்பு கொடுப்பார். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 5வது அதிகாரம் 26வது வசனம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான கிரியைகளை கண்டோம் என்றார்கள். இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார். கூரையை பிரித்து ஒருவனை படுக்கையோடு அப்படியே இறக்குகிறார்கள். அப்படி இறக்கின பொழுது இயேசுவினுடைய வல்லமை அந்த மனிதனை பாவ மன்னிப்பையும் கொடுத்து அவன் எழுந்து நடப்பதற்கு, படுக்கையை எடுத்துக்கொண்டே சுமந்து கொண்டே நடப்பதற்கு அற்புதத்தை செய்தது. உடனே கூடியிருந்தவர்கள், அவரை நம்பாதவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள், அதிசயமான கிரியைகளை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்க அவர் சொன்ன வார்த்தையும் அதிசயம். நடக்க முடியாதவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க அவர் செய்ததும் அதிசயம். இதை ஏன் ஆண்டவர் நம்பாதவர்களுக்கும் அவர் கிரியின் தடயத்தை பார்க்க செய்கிறார் என்றால், இயேசு என்பவர் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் அவர்களுக்கு வாய்ப்பு தருகிறார். ஆண்டவரே, இந்த தேசத்தில் உம்மை அறிந்திருக்கும் ஜனத்திற்காக ஸ்தோத்திரம். ஆனால் அதே சமயத்தில் உம்மை அறியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். மன்னிக்க உம்மாலே ஆகும். உம்மாலே மட்டும்தான் மன்னிக்க முடியும். உம்மாலே மட்டும்தான் ரட்சிப்பை கொடுக்க முடியும். ஆண்டவரே, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவிக்க உம்மாலே மட்டும்தான் முடியும் என்பதை காண்பதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருவீராக. அல்லேலூயா. உம்மால் மட்டுமே முடியும் என்பதை சகல ஜனங்களும் பார்க்க வாய்ப்பு தருவீராக. மூன்றாவது, ஆண்டவர் தம்முடைய செயலின் காரியத்தை காண்பிக்கிற மூணாவது கூட்டம், அந்த வாக்குத்தத்த வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய கிரியைகளின் சான்றுகளை பார்க்கிற மூணாவது கூட்டம் யானா, விரோதிகளை கர்த்தர் பார்க்க செய்கிறார். முதலாவது கூட்டம் என்ன கூட்டம்? ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். ரெண்டாவது, எல்லா மனிதரும் பார்க்க வாய்ப்பு தருகிறார் செயலினுடைய ஆதாரத்தை. மூன்றாவது, விரோதிகளை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். இந்த விரோதிகளை எதை பார்க்க வைக்கிறார் என்று சொல்லி 4 குறிப்புகள் உண்டு. அதில் டைம் இருக்கிற வரைக்கும் நான் பேசுகிறேன். முதலாவது, ஆண்டவர் இந்த விரோதிகளை பார்க்க செய்கிறாரே, எதை பார்க்க செய்கிறார்? வாசிங்க ஆதியாகமம் 26வது அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 26:27. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே. ஈசாக்கு கேட்கிறான், அவர்களை பார்த்து, வந்ததான ஆட்களை பார்த்து கேட்கிறான், ஏன் என்னை தேடி வந்தீங்க? நீங்கள் யார் என்றால் என்னை பகைத்தவர்கள். நீங்கள் நான் உங்களிடத்தில் இராதபடி என்னை துரத்தி விட்டவர்கள். நீங்கள் எனக்கு விரோதமானவர்கள், என்னுடைய நண்பர்கள் அல்ல. அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் என்னை தேடி வந்தீர்கள் என்று சொன்னபோது அவங்க சொல்றாங்க, என்ன சொல்லுகிறார்கள்? உம்முடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்கிறார் என்பதற்கு சான்றுகளை நாங்கள் நிச்சயமாய் கண்டோம். அல்லேலூயா. கண்டது மாத்திரமல்ல, கண்ட அந்த காட்சி தான் எங்களை, நாங்கள் தான் உன்னை விரட்டினோம், நாங்கள் தான் உன்னை என்ன பண்ணினோம்? விரட்டினோம். நாங்கள் தான் உமக்கு விரோதிகளாக இருந்தும் அதாவது விரோதிகளாக இருந்து காரியங்களை நாங்கள் எல்லாம் செய்து வந்தோம். ஆனால் விரட்டப்பட்டவனை விரும்பத்தக்கவனாக என் கர்த்தர் மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
யாரை விரட்டினார்களோ அவனை விரும்பப்படத்தக்க மனிதனாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஈசாக்கிற்காக ஆண்டவர் கிரியை செய்த கிரியை என்ன? அவனை அழைத்தான். ஆண்டவர் அவனை அழைத்தார். அவனோடு கூட பேசி இருக்கிறார். அவனுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். தேவன் அவனை பாதுகாத்தும் வந்தார். எத்தனையோ கிரியை செய்தார். ஆனால் சத்துரு காணக்கூடிய முதல் கிரியை, மூன்றாவது கூட்டமாகிய விரோதியை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவன் உண்டு. பக்கத்தில் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற ஒரு தேவன் உண்டு. தம்முடைய ஜனத்திற்காக செயல்படுகிற ஒரு கர்த்தர் உண்டு என்பதை விசுவாசியை பார்க்க வைப்பதை விட விரோதியை பார்க்க வைக்க வல்லமை உள்ள கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் செய்த செயல் என்ன? கேரார் ஊரில் குடியிருந்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். விதைத்த போது 100 மடங்கு பலன் வந்தது. ஜனங்கள் பார்த்து பொறாமை கொண்டார்கள். இவனுக்கு 100 மடங்கு பலன் வந்திருக்கிறதே என்று பார்த்தவர்கள் பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டவர்கள் அவனை விரட்டினார்கள். மறுபடியும் தேவன் அவன் போகும்போது ஈசாக்கு தோண்டுகிறான். இன்னும் ஒரு இடத்துல தோண்டுகிறான். தண்ணீர் வருகிறது. அங்கே விரட்டுகிறார்கள். இன்னொரு இடத்துல போய் தோண்டுகிறான். அந்த இடத்திலெல்லாம் ஈசாக்கு ஒரு வார்த்தையும் விளக்கி சொல்லலை. ஒரு வார்த்தையும் வாய் திறந்து என்ன பண்ணலை? பேசவில்லை. ஆனால் ஆண்டவர் ஈசாக்கோடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தையும் பேசலை, எதிர்த்தும் பேசலை. ஆனால் அப்படி இருக்கும்போது, ஒன்றும் பேசாமல் போய்கொண்டிருந்த போது ஆண்டவர் ஈசாக்கோடு கூட தான் இருந்தார் என்பதற்கு கர்த்தர் காண்பித்த செயல் என்ன தெரியுமா? முதல் செயல், உங்களுக்காக பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை கர்த்தர் காண்பித்தார். இந்த கூட்டத்துக்கு விரோதிக்கு ஆண்டவர் காண்பித்த முதல் செயல் என்ன தெரியுமா? உன்னிடத்தில் இருப்பது எங்களிடத்தில் இல்லை. உன்னிடத்தில் இருப்பது எங்களிடத்தில் இல்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் யோசித்து பாருங்க. நாம் ஒரு மேலே பேச முடியாமல் இருக்கலாம், அல்லது பேச விரும்பாமல் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு போகும்போது, நன்றாக கர்த்தருடைய ஜனமே இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள், உங்களுக்காக பேசும் செயலை வெளிப்படுத்துகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் எப்படி பேசினார்? அவனை விரட்டினார்களே, அவங்கள கர்த்தர் சும்மா விடலை, தூங்க விடலை. ராத்திரியெல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஈசாக்கை விரட்டினவங்களை கர்த்தர் எப்படி பேசினார் தெரியுமா? சும்மா அவங்கள விடலை. இரவு முழுதும் தூக்கம் வரல. அவர்கள் மனசாட்சி அவங்கள குடையும்படி கர்த்தர் செய்தார். மனசாட்சியை குடையும்படி கர்த்தர் செய்தார். அவர்களை குடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த மனசாட்சி. அவர்கள் ஓடி வந்து ஈசாக்கை பார்த்து, ஐயா, தயவு செய்து நீர் எங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தோம், எங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்வீராக. நீர் உடன்படிக்கை செஞ்சாதான் எங்களுக்கு நிம்மதியே வரும். நீர் உடன்படிக்கை செய்தாதால் எங்களுக்கு நிம்மதியே வரும். எங்களுக்கு நிம்மதி வேண்டுமானால் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று அவனை தேடி வந்து பேசுவதற்கு ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே நீர் அதை செய்வீராக. எத்தனை பேருக்கு ஆசை? எங்கள் தேசத்தில் நீர் அதை செய்வீராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் அதற்காக பார்க்கிறோம். தம்முடைய பிள்ளைக்காக பேசுகிற தேவன் இருக்கிறார் என்பதை எங்கள் தேசம் பார்க்கட்டும். இருவரையும் பிடித்து பிசாசு பிடித்த பெண்ணை விடுதலையாக்கினபடியினாலே பவுலையும் சீலாவையும் பிடித்து நடுவே நிறுத்தி அவர்களை அடித்தார்கள். நியாயம் விசாரித்தார்கள். அதாவது நியாயம் விசாரிக்காம அவங்கள என்ன பண்ணாங்க? அடித்தார்கள். அப்படி இருக்கும்போது நல்ல கவனிங்க, அவர்கள் பிள்ளைகள் பேச முடியாத ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது தேவன் பேசுவார்.
சொல்லுங்க. நீங்க பேச முடியாம நெருக்கத்தில் இருக்கும்போது கர்த்தர் பேசுவார். எப்படி பேசினார் தெரியுமா ஆண்டவர்? அவங்களால பேச முடியல. அந்த நேரத்தில் ஆண்டவர் எப்படி பேசினார் தெரியுமா? நடுராத்திரியில பூமியை கர்த்தர் குலுக்கினார். எப்படி பேசினார்? பூமியை குலுக்கினார். கதவுகளை திறக்க வச்சார். சங்கிலிகளை தெறிக்க பண்ணினார். கட்டப்பட்ட அனைவரும் விடுதலையாக வைத்தார். எவன் கட்டி போட்டானோ அவன் இப்போ ஓடி வரான். எவன் கட்டி போட்டானோ அவன் என்ன பண்ணுறான்? ஓடி வந்து காலிலே விழும்படி கர்த்தர் செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற சில நேரத்தில் நீங்கள் பேச முடியாமல் இருக்கும், பேச முடியாத சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் உங்களுக்காக கர்த்தர் பேசுவார். எப்படி தெரியுமா? எவன் உங்களை எல்லாத்துலேயும் லாக் பண்ணானோ அவனை உங்கள் காலிலே வந்து கர்த்தர் விழ செய்வார். நம்புறவங்கெல்லாம் விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் பேசுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் இந்த கிரியை செய்தபோது விரோதிகள் என்ன பார்த்தார்கள்? அவர்கள் பார்த்ததை சொல்கிறேன். அவர்கள் வந்து ஈசாக்கிடம் சொல்லுகிறார்கள், உம்முடைய கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லவில்லை. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் உம்மோடு இருக்கிறார். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அப்பா, உன்னை விரட்டி விட்டோம், உனக்கு நாங்கள் இடைஞ்சல் பண்ணினோம், உமக்கு நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு யாருன்னா விரோதிகள் தான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேச ஆரம்பித்த போது, உனக்காக அவர் பேச ஆரம்பித்த போது, நாங்கள் பார்த்த முதல் தடயம், கர்த்தர் பேசுகிறார் என்பதற்கு முதல் தடயம், எங்களுக்கு இல்லாத ஒன்று உமக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கை உயர்த்தி ஆண்டவரே, விரோதியை அதை பார்க்க செய்வீராக. அவருக்கு இருக்கிற அதிகாரம், செல்வாக்கு எங்களிடத்தில் இல்லை, வசதிகள் எங்களிடத்தில் இல்லை. ஆனால் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு இல்லாத கிருபை எங்கள் மேல் உண்டு. அவர்கள் மேல் இல்லாத தேவ தயவு எங்கள் மேலே உண்டு. அவர்களிடத்தில் இல்லாத இரட்சணிய சந்தோஷம் எங்களிடத்தில் உண்டு. அவர்களிடம் இல்லாத பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு எங்களிடத்தில் உண்டு. விரோதிகளை கர்த்தர் பார்க்க செய்வார். அதை பார்க்க செய்வீராக. ஒருவேளை விசுவாசிகள் கையை விட்டு எண்ணக்கூடிய அளவிலே இருக்கலாம், ஆனால் தேசம் பார்க்க செய்வாராக. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி. நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் 50 பேர். இவனும் ஒரு தீர்க்கதரிசிகளில் புத்திரன் தான். அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். பார்க்கும்போதே தெரிந்தது, எலியாவின் ஆவி எங்கள் மேல் இல்லை, எலிசாவின் மேல் இருக்கிறார். ஒரே சபையாக இருந்தாலும், எலிசாவே, உன்னை யாரெல்லாம் கேலி பண்ணினார்களோ, உன்னை யாரெல்லாம் பார்த்து பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லி உங்களை பகடி பண்ணினார்களோ, அவர்கள் பார்க்கும்படி என் ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, நீங்கள் யார் என்று சொல்லி. நல்ல கவனிங்க. அவன் உருமால்களை கர்த்தர் பயன்படுத்தி அற்புதங்களை செய்தார். வியாதிகள் சுகமாயின, பிசாசுகள் போயின. 7 பேர் நாங்கள் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவினாலே புறப்பட்டு போலியாக என்று போய் என்ன பண்ணுறாங்க, போவாயாக அவங்க புறப்பட்டு போய் சொல்கிறாங்க. போய் அசுத்தாவியை பார்த்து சொன்னார்கள். அசுத்தாவி சொன்னது, உங்களையும் தெரியும், பவுலையும் தெரியும். நல்ல கவனிங்க. உங்களையும் தெரியும், பவுலையும் எனக்கு
தெரியும். பிசாசை கர்த்தர் பார்க்க வைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். எதை பார்க்க வைத்தார்? தேவ பிள்ளையே, உங்களிடத்தில் இருப்பது உலகத்தில் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலிடத்தில் இருப்பது உங்களிடத்தில் இல்லைப்பா. நீ பவுல் செய்கிறான்னு நினச்சிட்டு நீ வந்து போன்னு துரத்த வந்துட்ட. ஆனால் பவுலிடத்தில் இருக்கிறது உன்னிடத்திலே இல்லை என்பதை பிசாசு பார்த்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்களிடத்தில் இருப்பது உலகத்தில் இல்லை என்பதை சத்துரு பார்க்கும்படி தேவன் வாய்ப்பு கொடுப்பார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பிலாத்து யூதாவுடைய தேசாதிபதியாயும் ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இந்துரேயாவுக்கு திகாதோனியா நாட்டுக்கும் அதிபதியாகவும் லிசானியா காற்பங்கு தேசமாகிய அபிலேயனுக்கு அதிபதியாகவும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராகவும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. நல்ல கவனிங்க. ராஜாக்களுடைய பெயர்களை நாம் பார்க்கிறோம், தேசாதிபதிகளுடைய பெயர்களை பார்க்கிறோம், கவர்னருடைய பெயர்களை பார்க்கிறோம். இந்த எல்லா சரித்திர நாயகர்களின் நடுவிலே யோவான் ஸ்நானகன் என்று ஒருவர் பெயர் இருக்கிறது. வராமேன்னு சொல்லுங்களேன். ராஜாக்களுக்கு மகுடம் இருந்தது, தேசாதிபதிகளுக்கு அதிகாரம் இருந்தது, சிங்காசனம் இருந்தது. ஆனால் யோவானுக்கு அது இல்லை. ஆனால் யோவானிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. கை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களோடு இருப்பது, எங்களோடு வேலை செய்கிற மற்றவர்களிடத்தில் இல்லை என்பதை ஏளனம் பண்ணுகிறவர்கள் பார்க்க செய்வீராக. விரோதிகளை பார்க்க செய்கிற தேவன் எங்களிடத்தில் இருக்கிற ஒன்று அவர்களிடத்தில் இல்லை என்பதை கர்த்தர் பார்க்க செய்வீராக. இரண்டாவது சத்துருவை ஆண்டவர் எதை பார்க்க செய்கிறார்? எதை ஆண்டவர் செய்கிறார் என்று சொன்னால் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 24ஆவது அதிகாரம் 10-11 வசனங்கள். இதோ கர்த்தர் இன்று கெபியிலே உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்று என்றேன். என் தகப்பனே பாரும். என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். போதும். நல்ல கவனிங்க. முதலாவது, உங்களிடம் இருப்பது அவர்களிடத்திலே இல்லை என்பதை சத்துருவை, விரோதிகளை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். இரண்டாவது, சத்துருவை கர்த்தர் வெட்கமடைய செய்கிறார். ராமன் சொல்லுங்களேன். சவுல் தனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் போது தாவீது சவுலை பார்த்து கேட்கிறான், என் தகப்பனே, நீர் பாரும். என்ன செய்தான்? சவுலுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தாவீது அறுத்து வந்திருந்தான். அந்த தொங்கலை காண்பித்து சொல்லுகிறான், சவுலே, நீர் அதை பாரும் என்கிறான். ஏதோ ஒரு துண்டு துணியை பார்க்க அழைத்தானா? இல்லை. அங்கு தேவ செயலை சவுலை ஆண்டவர் பார்க்க செய்கிறார். ராமன் சொல்லுங்களேன். அந்த அதிகாரத்தில் ஆண்டவருடைய செயல் என்ன? இரண்டாவது தேவனுடைய வேலை, சத்துருவை ஆண்டவர் வெட்கமடைய செய்வார். அவர் பிள்ளைகளை கனப்படுத்த,
அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் பிள்ளைகளை அவமானப்படுத்தினானே, அந்த சத்துருவை என் தேவன் வெட்கம் அடைய செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது தேவனுடைய செயல். இந்த ஆண்டவரின் செயலுக்கு மறுக்க முடியாத சான்றுகளை கர்த்தர் வைப்பார். அதை கர்த்தருடைய பிள்ளை அல்ல, சத்துருவே பார்க்கும்படி ஆண்டவர் செய்வார். இங்க இந்த இடத்துல சத்ருவாகிய சவுல் இத்தனை நாட்கள் முயற்சிக்கிறான். என்ன முயற்சிக்கிறான்? தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சிக்கிறான். சவுல், அதாவது இப்போ கெபிக்கு வந்துட்டான். சவுல் இருக்கிற கெபிக்கு பக்கத்தில் வந்துட்டான். ஆனாலும் தாவீது 2 பேர் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் சவுல்னால தாவீதை தொட முடியவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தினார். அந்த நேரத்தில் ஆண்டவர் காண்பித்த சான்றுகளில் ஒன்று தாவீது காண்பித்த வஸ்திர தொங்கல். பக்கத்தில் சொல்லுங்க. தாவீது கர்த்தர் அன்றைக்கு காண்பித்த ஒரு செயல், அடையாளம், சான்று, வஸ்திர தொங்கல். அதை பார்த்த உடனே 1 சாமுவேல் 24:20 நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய், நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும். நல்ல கவனிங்க. சவுல் சொல்றான், நிச்சயமாகவே நீ ராஜாவாக இருப்பாய். இந்த கிழிந்த வஸ்திரத்தை பார்த்தபோது சவுல் சொல்வது, என் மேலங்கியை கிழித்த தொங்கலை மட்டும் நான் பார்க்கலப்பா, உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய செயலை நான் பார்க்கிறேன். அது என்ன? உன்னை ராஜாவாக்க கர்த்தர் பிளான் போட்டிருக்கிறார். உன்னை ராஜாவாக்க கர்த்தர் பிளான் போட்டிருந்தா என்னாலோ எவராலோ அந்த பிளானை தடுக்க முடியாது. அல்லேலூயா. இப்போது நான் அதை பார்க்குறேன், அதை கண்டு கொண்டேன். ஆண்டவரே, நான் சின்ன ஆள்தான், ஆனால் நீர் எனக்கென்று ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் நீர் வைத்திருக்கும் போது பாதாளத்தின் சக்திகளோ உலகத்தின் வல்லமைகளோ அதை இல்லாமல் ஆக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் பண்ணி இருந்தா, ஒரு பிளான் பண்ணி இருந்தா, பிசாசோ உலக சக்திகளோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. என்னை அல்ல, விரோதியை பார்க்க வைக்கிறார் அதை. அல்லேலூயா. சவுல் சொல்லுகிறான், நீ ராஜாவாவதை என்னால் கூட தடுக்க முடியாது. சவுலே, கர்த்தர் உன்னை தலைகுனிய வைக்கிறார். தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த செயலின் தடயத்தை நீ பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். 1 சாமுவேல் 24 11 18 வாசிங்க. என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிகட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. 11 தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறது. தாவீது யார் என்று சொன்னால் வேட்டையாடப்படுகிற ஒருவன். சவுல் அவனை வேட்டையாடுகிறான். வேட்டையாடினவனை என் தேவன் வெட்கமடைய செய்தார். வெட்கமடைய எப்படி செய்தார்? அதற்கு சான்று இந்த சால்வை. தாவீது கையில் இருந்த சால்வை துணித்தான் சான்று. ஆமென் சொல்லுங்களேன். அது என்ன சொல்கிறது? அப்பா, உன்னுடைய உயிர் என் கையில் தான் இருக்கு. இந்த சான்று என்ன? உன்னுடைய உயிர் என் கையில் தான் இருந்தது. நான் நினைத்திருந்தால் உன்னை நான் கொன்று போட்டிருக்க முடியும். ஆனால் இந்த சின்ன துணியை மட்டும் எடுத்துக்கொண்டு
உனக்கு நான் காண்பிக்கிறேன். என்ன காண்பிக்கிறேன்? நீ யாரை வேட்டையாடினாயோ அவன்தான் உன்னை பாதுகாப்பான் என்பதை மறக்காதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்துரு வேட்டையாட வரும்போது கர்த்தர் ஒரு சின்ன சான்றை காண்பிக்கிறாரு. அப்பா, யாரை நீ வேட்டையாடணும்னு நினச்சியோ, விரோதிக்கு காண்பிக்கிறார், யாரை வேட்டையாடணும்னு நினச்சியோ அவன் தான் உயிருக்கு பாதுகாப்பாக இருப்பான். அல்லேலூயா. உங்களை குறிவைத்து தாக்கி தாக்கி எப்படியாவது இவங்களை வாழ விடக்கூடாது, இவங்களை எப்படியாவது சிக்க வைக்கணும், மாட்ட வைக்க வேண்டும் என்று சத்துரு கிரியை செய்து இருந்தால் அவனை ஆண்டவர் வெட்கப்படுத்துகிற செயல்களிலே ஒன்று அவனை வைத்தே சொல்ல வைப்பார், நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்றால் தாவீதே நீ தான் காரணம். அல்லேலூயா. கைவர்த்தி ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையில் சத்துருவை கர்த்தர் அப்படி சொல்ல வைப்பீராக. நாங்கள் இருக்கிற ஏரியா ஆசீர்வதிக்கப்படுகிறது என்றால் இந்த வீட்டில் ஜெபம் நடக்கிறது, இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்றால் ஜெபிக்கிற சபை பட்டணத்தில் இருக்கிறது, இந்த தேசம் அழிவிலிருந்து காக்கப்படுகிறது என்றால் ஜெபிக்கிற ஒரு பெருங்கூட்டம் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதுதான் கர்த்தர் கிரியை செய்கிறார் என்பதற்கு வைக்கக்கூடிய சான்று. அல்லேலூயா. சவுல் சொல்கிறான், நீ என்னை கொன்று இருக்கலாம், ஆனாலும் நீ என்னை கொல்லவில்லை. என்னுடைய நாசியில சுவாசம் இருக்குது அப்படின்னா தாவீதே நீ தான் காரணம். அல்லேலூயா. அதோடு நிறுத்தாமல், அப்பா என்னை மட்டுமல்ல என் பின்னால் வருகிற சந்ததியும் வேறறுக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் விசுவாசியே நீ தான் காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நினைக்கிறான் விடமாட்டேன், யார் பார்வோன் நினைக்கிறான் விடமாட்டேன் என்று எவ்வளவோ சொல்லி பார்க்கிறான் பார்வோன். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த நாளிலே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அற்புதமாக வாசலை திறக்க செய்தபோது இதுவரை சிங்காசனத்தில் இருந்து இறங்காத பார்வோன் மோசே முன்னாடி முழங்கால் போடுகிறான். இதுவரைக்கும் சிங்காசனம் உட்காந்தான், இறங்கலை, ஆணவத்தில் இருந்தான். அப்படிப்பட்டவனை சிங்காசனத்தில் இறங்கி மோசே முன்னாடி வந்து முழங்கால் படி போடுகிறான். எதுக்காக? அப்பா உம்முடைய கையை என் தலை மேலே கொஞ்சம் வை, உன் கையை என் தலை மேலே கொஞ்சம் வை, தயவு செய்து என்னை நீ ஆசீர்வதி என்று சொல்லும் நிலையிலே நான் பிழைத்திருப்பதற்கு நீ தான் காரணம், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீ ஜெபித்தால் தான் நடக்கும் என்று சொல்லி விரோதியை பார்க்க செய்கிற ஒரு கர்த்தர் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார், தாவீதுக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். அவன் சத்துருவை கர்த்தர் வெட்கப்பட செய்கிறார் என்பதை தேவன் நிரூபித்து காண்பிக்கிறார். எப்படி நிரூபிக்கிறார்? 1 சாமுவேல் 24 அதிகாரம் 17வது வசனம். 1 சாமுவேல் தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு சவுல் சொல்றான், தாவீதே நீ உத்தமன், நான் தான் தீயவன். நீ யாரு? உத்தமன், நான் தான் தீயவன். உங்களுக்காக தேவன் கிரியை செய்து சத்துருவை வெட்கமடைய செய்யும் போது ஆண்டவருடைய தடயம் அல்லது சான்று என்னன்னா, யார் உங்கள் பெயரை கலங்கடித்தார்களோ அவர்களே உங்கள் பெயரை கண்ணியப்படுத்த கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. இல்லாததை சொல்லி எங்கள் பெயரை எப்படியாவது வெட்கமடைய செய்ய வேண்டும் என்று சத்துரு கிரியை செய்தான். ஆனால் நீர் எங்களுக்காக கிரியை செய்து அந்த சத்துருவை வெட்கமடைய செய்தபோது எவன் எங்களை பற்றி கட்டுக்கதைகளை எல்லாம் கட்டி எங்கள் பெயரை மாசுபடுத்தினார்களோ அவரே எங்கள் பெயரை, அந்த கூட்டமே எங்கள் பெயரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் வைக்கிறீர். அது கர்த்தருடைய செயலின் சான்று. இவனை வைத்து தேவ ஜனத்தை மிரட்டி விடலாம், தேவ ஜனத்தை அழித்து விடலாம் என்று சவுல் என்கிற ஒரு வாலிபன் தன்னுடைய கையில் வைத்து ஸ்தேவானை கொலை செய்யப்பட வைத்தவன்
விசுவாசிகள் சிறைப்பட வைத்தவன். ஆனால் கர்த்தர் பார்த்தார், களங்கடித்த அதே சவுலை கர்த்தர் கரத்தில் எடுத்து தேவனையும் ஜனத்தையும் கனப்படுத்தும் பாத்திரமாக என் ஆண்டவர் மாற்றினார். அந்த தேவன் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படியே முழங்காற்படிடுவோம். முழங்காற்படிட்டு அந்த காலை வேளையில் நமக்காக தேவனுடைய ஜனத்துக்காக கிரியை செய்கிற தேவன், அதற்கு சான்றுகளை, தடயங்களை கர்த்தர் வைக்கிறார். முதல் தேவ ஜனத்தை பார்க்க வைக்கிறார். இரண்டாவது எல்லாரையும் பார்க்க வைக்கிறார். மூன்றாவது விரோதியை பார்க்க வைக்கிறார். விரோதியை பார்க்க வைக்கிற செயல்களில் 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, விரோதியினிடத்தில் இல்லாத ஒன்றை தேவ பிள்ளைகளிடத்தில் இருப்பதை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். இரண்டாவது, எந்த தேவ பிள்ளையை கர்த்தர் உயர்த்தும்படி நினைத்திருக்கிறார், ஆனால் சத்துருவானவன் அந்த பிள்ளையை வெட்கமடைய செய்ய அவன் எத்தனித்து செயல்பட்ட போது விரோதியை கர்த்தர் வெட்கமடைய செய்கிறார். அந்த தேவன் நம்முடைய தேவன். ஜனத்தை மிரட்டினவன், அழித்து விடலாம் என்று தன் கையிலே அதிகாரத்தை வைத்து கொலை செய்யப்பட வைத்தவன், காரணமாயிருந்தவன், விசுவாசிகளை சிறைப்பட வைத்தவன், கர்த்தர் பார்த்தார். களங்கடித்த அதே சவுலை கர்த்தர் கரத்தில் எடுத்து தேவனையும் தேவ ஜனத்தையும் கனப்படுத்தும் பாத்திரமாக கர்த்தர் மாற்றினார் என்றால் நமக்காகவும் கர்த்தரால் செய்ய முடியும். உங்களை எந்த இடத்த தலைகுனிவு வர பண்ணினானோ சத்துரு, அந்த இடத்துல சத்துருவை வைத்தே உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கத்துக்கு பதிலாக உங்களுக்கு மகிமையை கொண்டு வருகிற காரியத்தை விரோதியை வைத்தே கர்த்தர் செய்ய வைக்கிறார். அந்த தேவனை அண்டிக் கொள்ளுவோம். ஆண்டவரே, எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே, ஈசாக்கை பார்த்து அன்றைக்கு அவர்கள் விரோதிகள் பார்த்து சொன்னது போல நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிற அந்த சாட்சி இந்த 3வது மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் வரணும். எங்களை பார்க்கிற சத்துரு சொல்லணும், நிச்சயமாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் யாரோ சொல்லலை, நாங்கள் பார்த்தோம் என்று விரோதியை கர்த்தர் சொல்ல வைப்பீராக. அப்படி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின நம்முடைய நல்ல செயல்களுக்காக நன்றி. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்காக செயல்படுகிற தேவன், தடயங்களை வைக்கிறவர், சான்றுகளை வைக்கிறவர். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் தடயங்களை, சான்றுகளை கர்த்தர் வைத்தீர். உம்முடைய தடயங்களை முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்க்க வைக்கிறீர். எல்லா ஜனத்தையும் பார்க்க வைக்கிறீர். விரோதிகளை பார்க்க வைக்கிறீர். அப்படி விரோதிகளை பார்க்க வைக்கும் பொழுது விரோதி பார்த்த முதல் காரியம், எங்களிடத்தில் இல்லாதது கர்த்தருடைய பிள்ளையினிடத்தில் இருக்கிறது என்பதை பார்க்க வைத்தீர். எந்த கர்த்தருடைய பிள்ளையை அவமானப்படுத்தணும், வெட்கப்படுத்தணும் என்று சொல்லி எதிரிட்டு செயல்பட்டவர்களை, ஆண்டவரே, எந்த கர்த்தருடைய பிள்ளை வெட்கமடைய செய்தானோ அந்த கர்த்தருடைய பிள்ளைக்கு அவனே வந்து கனத்தை கொண்டு வருகிற செயலை செய்ய கர்த்தர் நீர் உண்மையுள்ளவராக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வீராக. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் வசனத்தால் இடைகட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.